குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 வருடம் மார்ச் மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று திதி அஷ்டமி திதி. சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 22 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இன்றைய சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமும் அமைதியும் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. 17/3/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 17/3/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள், ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மனமகிழ்ச்சி மிக்க ஒரு நல்ல நாளாக இந்த நாள் தென்படுகிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். அதே போல் தள்ளி போன காரியங்கள் எல்லாமே வெகு சீக்கிரமாக இன்று நடைபெறும் என்பதற்கு இன்றைய நாள் மிக நல்ல நாள். அதே போல் சவாலான பணிகளை நீங்கள் எளிதில் செய்து முடித்துடுவீங்க. சில விமர்சன பேச்சுக்கள் உங்கள் மீது வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தன வரவுகள் தாராளமாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து விட்டு கொடுத்து பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. எதிர்பாராத சில தனவரவுகள் உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்தும். அதே போல் உங்களுடைய பேச்சு திறமையால் அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வண்டி வாகனங்கள் யோகம் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே போல் புதிய முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த ராசியை இந்த வலையினை பார்க்கும் பொழுது உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதல் கிடைக்கும். எதுலேயுமே இன்றைக்கி பதற்றமின்றி அவசரம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். முன்கோபப்படாதீங்க. கடன் கொடுத்தல் வாங்கல் வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கணும்னா நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக செய்து முடித்துடுங்க. விடாப்படியாக ஒரு வேலையை இன்றைக்கி செய்தே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு செய்வீங்க. அந்த வேலை கண்டிப்பாக முடிஞ்சிடும். தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட்டாலும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தரும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருப்பதால் தயவுசெய்து அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் நீங்கள் போட்டிகள் அதிகமாகும். வாடிக்கையாளர்கள் குறைவாங்க. இருந்தாலும் லாபம் குறைவாது, நட்டம் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் வெற்றி கிடைக்கும். தயவுசெய்து சண்டை போட்டுக்காதீங்க. அலுவலகத்தில் அனைவரையும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது.
உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் எல்லாமே வந்து சேரும், வெற்றிகள் அதிகரிக்கும், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் கிடைக்கும், சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான யோகம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல பெருமை மிகுந்த மேன்மை மிகுந்த ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். பொது காரியங்கள் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுதல்கள் மதிப்புகள் கிடைக்கும். அலுவலகத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான வெற்றிகளை சாதிக்குண்டான சூழல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி அதிகப்படியான லாபங்கள் வாடிக்கையாளர்களை ஈஸியாக கவர்ந்துடுவீங்க. அதே போல் புகழ் மதிப்பு மரியாதைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் அனைவருக்கும் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. வேலையாட்களை அன்புடன் எடுத்து செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. வேலை செய்பவர்கள் மௌனமாக பொறுமையாக இருந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் ஒரு ஒற்றுமை எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு காரியங்களில் அனுகூலமான செய்தி வந்து சேரும். உயர் அதிகார இடத்துல மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களை திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக இருக்கும். நீண்ட நாளாக கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடு நீங்கள் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கரெக்டான நேரத்துக்கு தூங்கி கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது, புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான எண்ணம் இருந்தாலும் தள்ளி வைங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத சில வாய்ப்பு கிடைக்கும், தவறி போன வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வண்டி வாகனங்கள் யோகம் கண்டிப்பாக இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை ரொம்ப அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், மேலதிகாரிகளுடைய ஆதரவும் அதிகரிக்கும். அதே போல் சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. மற்றவரோட பேசும்போது நிதானமாக விட்டு கொடுத்து பேசுனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எதுலேயுமே பொறுமையாக பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகள் குழப்பங்கள் தோன்றினாலும் அது உங்களுக்கு நன்மையில் தான் முடியும். ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, அலுவலகத்தில் உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துங்க. சில விஷயங்களில் நீங்கள் தந்திரமாக திறமையாக செயல்பட்டு மேலதிகாரியுடைய ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் செய்வது மூலம் நீங்கள் லாபத்தை அடையலாம். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுத்தரும். புதிய புதிய மக்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே போல் வேற்றுமொழி இனத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சமூகத்தில் இருப்பவங்களுக்கு பாராட்டுதல் மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கூடிய ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வருமான தடை எதாவது இருந்துச்சு, அந்த வருமான தடை நீங்கி இந்த தனவரவுகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கிலும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக நடைபெறும். சுபகாரிய காரியங்கள் நீங்கள் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கிறது. அதே போல் வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அந்த வழக்கத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வதற்குண்டான வாய்ப்பு. அதே போல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதனால நீங்கள் தயவுசெய்து அறிவுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் கூடயும் நீண்ட நாளாக தடைபட்டிருந்த வருமானங்கள் வரும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம், வீடுகளை புதுப்பித்தல் தொடர்பான யோசனைகள் இன்றைக்கி கண்டிப்பாக நடைபெறும். பாராட்டவும் மதிப்பு நிறைகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களை கண்டிப்பாக ஆதாயம் இருக்கும். பெற்றவர் தாய் தந்தையர் வழியே உங்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். மனதில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை தைரியம் நேர்மறை எண்ணங்கள் வரும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும்.
உங்கள் திறமையை வெளிப்படுத்திக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்துக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளுமே நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்தாலும் சரி, எதிர்பார்க்காத இடத்துல இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து சேரும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, நினைத்த காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால டென்ஷன் ஆகாதீங்க. ஒற்றார் உறவினர்களில் அனுசரித்து போங்க. கணவன் மனைவி கிடையாது தயவுசெய்து அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் தயவுசெய்து அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. மேலும் உங்களுக்கு வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். புதிய வேலை ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சுகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியான நாள். அதே போல் இந்த நாளாக ஏதாவது முயற்சி செய்து நடக்கலைன்னு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அந்த முயற்சி இன்றைக்கி வெற்றியடையும், செயல் வடிவமாகும். அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுதல், மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை தெரியுதுன்னா வேலை கிடைக்க, இருக்கிற வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்க்குறோம். தேவைப்படுவோம் தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களும் ஒரு நல்ல நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற, ஒரு வெற்றி உண்டாக, ஒரு மங்களம் உண்டாக, ஒரு இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா.